இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரே நேரத்துல என்னால எப்படி ரெண்டு பேரை ஏமாத்த முடியும்? ரெண்டு பேர் மேலே ஒரே நேரத்துல அன்பு இருக்குமா? நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் லட்சுமி. அதுக்கு இதுதான் அர்த்தம். நான் மலிஷ்காவை காதலிக்கல. மலிஷ்காவோட லவ் ஒரு பிரம்ம தான். அது கலைஞ்சு போச்சு. அது பிரம்ம இல்ல, அதுதான் உண்மை. நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. நீ என்ன லவ் பண்ணவே இல்ல ரிஷி. நான் சொல்ற விஷயத்தை நீயே ஏத்துக்கோ. நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் ஏன் இதை ஒத்துக்கணும்? அது உண்மை இல்லன்னு போது ஏன் அதை ஒத்துக்கணும்? இங்க பாரு லட்சுமி, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நான் உன்னதான் காதலிக்கிறேன், மலிஷ்காவை காதலிக்கலன்னு. அப்புறம் எதுக்காக நீ என்ன மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ற? எதுக்காக திரும்ப திரும்ப மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே இருக்க? ஏன்னா நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. அது எனக்கு தெரியும். நீ என்ன லவ் பண்ணவே இல்ல ரிஷி. உன்னோட கல்யாணம் மலிஷ்கா கூட தான் நடக்க போகுது. எனக்கு கல்யாணம் வேற எங்கேயும் நடக்க போகுது. நம்ம முன்னேறி போயாச்சு ரிஷி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, முகூர்த்த தேதியும் குறிக்க போறாங்க. நம்ம கிட்ட சுத்தமா டைமே இல்ல. உனக்காக நான் எல்லாத்தையும் மாத்துவேன். அந்த முகூர்த்தத்தையும் மாத்துவேன், அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவேன். இப்ப என்ன பண்ணணும் நீயே சொல்லு. உனக்காக நான் எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் நிறுத்துவேன். நிறுத்துவியா? நீ நிறுத்திட்டா எல்லாமே நின்றுமா என்ன? மலிஷ்காவோட அன்பு, அவளோட ஃபீலிங்ஸ், அவளுடைய கனவு, உன் கூட அவ வாழணுங்கிற அவளோட ஆசை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. இது எல்லாமே நின்னு போயிடணுமா? இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி மலிஷ்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு ரிஷி. அவளோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவ என்ன செய்வா? என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டி அனுப்புனாங்க. ஆனா நீ மலிஷ்காவை உன்னோட வாழ்க்கையில இருந்து விரட்டுற. அவ பாவம் என்ன பண்ணுவா? நான் ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என்னால என்னையே மன்னிக்க முடியாது ரிஷி. என்னால என்னையே மன்னிக்க முடியாது. என் அப்பா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கத்து கொடுக்கல. அதோட நீ மலிஷ்காவை பத்தி மட்டும் யோசிக்காத, இந்த வீட்ல இருக்கிறவங்க பத்தியும் யோசிய. இந்த நேரத்துல நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க, எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, எல்லாரோட மனசு ஹர்ட் ஆகும். எவ்வளவு நாள் இப்படியே இருப்பாங்கன்னு தெரியாது. இது எல்லாமே உன்னாலதான் நடக்கும். உன்னால உன்னையே மன்னிக்க முடியுமா? இல்ல, மன்னிக்க முடியாது ரிஷி. இந்த லவ்வர்ஸ் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. திரும்பி வரும்போது குடும்பத்தார் ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? குடும்பத்தாரை விட்டு அவங்க விலகி இருக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்தார் நம்ம கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. அதை நம்ம உண்மையாக்கி காட்டணும் இல்லையா? சொல்லு ரிஷி. அதோட எல்லாத்தை விட இது ஒரு பெரிய விஷயம். அன்பு. அன்பு அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணமே. இங்க அன்பு ஒண்ணு இருந்தா போதும், எல்லாம் நடக்கும். நீ மலிஷ்காவை தான் லவ் பண்ற, அவளதான் லவ் பண்ற. இங்க பாரு, நீ இன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ரிஷி, ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணு. நான் எந்த ப்ராமிஸும் பண்ண மாட்டேன். ரிஷி, நீ மட்டும் ப்ராமிஸ் பண்ணலனா நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் ரிஷி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடியட்டும்.